கோவிலில் இருக்கிற மகளிர் இந்து பக்தர்கள் நாங்கள் 6 மணி நேரமாக நிற்கிறோம். ஆனால் இதுக்கு எந்த ஏற்பாடு இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கொடுக்க முடியல அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிற்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ஐ ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்குது. அதுக்கு அடுத்ததா ராமேஸ்வரத்துல அதே மாதிரி கூட்டத்துல இதுல லைன்ல நின்னப்போ மாரடைப்பு இறந்து போயிருக்காரு. சரி, அதே மாதிரி தஞ்சாவூர்ல நேற்றைய தினம். ஆக தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான். அதனாலதான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. 2600க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில எச் ராஜா இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையா சாடி இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அதே போல தஞ்சாவூர்ல கூட்ட நெரிசல்ல பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு வரை தொடரும் அப்படின்னும் கோவில்ல வரக்கூடிய உண்டியல் பணம் அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமா போகுது. அது மட்டும் இல்லாமல் போதுமான ஒரு அடிப்படை வசதி கூட கோவில்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை நேற்று வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் தொடர்ந்து பலியாகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர், அவ்வப்போது மூச்சுத்திணறல் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். அதேபோல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபொழுது மயங்கி விழுகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை. தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. 3 சம்பவங்களுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்தான். மலை சார்ந்த இடங்கள், அதிக பக்தர்கள் வருகின்ற கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனை என்பதை இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.